துபாய் மழையில் நாங்கள் சேஃபாக இருக்கோம்னு சொன்னோம். ஆனால் எங்களுக்கு சடனாக நேற்று ஈவினிங் போல் கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. 75 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மழையை இங்கே பார்க்குறதா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சென்னையில் ஃப்ளட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத நண்பர்கள் பல பேர் சேர்ந்து ஒன்றா ஹெல்ப் பண்ணியிருந்ததா நான் வந்து கேட்டிருக்கேன். என் நியூஸில் கூட நேரடியாக வந்து பார்த்துருக்கேன். நிறைய சோஷியல் மீடியாலலாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதே இன்சிடென்ட் இப்போ ஷார்ஜாவில் என் கண் முன்னாடியே வந்து நடந்தது. எங்கள் பில்டிங்க்கு நியர்பையாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் முகம் தெரியாத பல நண்பர்கள் இங்கே வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, இங்கே மொபைல்ஸ்லாம் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னதா ஹஸ்பண்டும் வந்து சொன்னாங்க. நானுமே வந்து ஈவினிங் டைமில் கீழே இறங்கி போய் பார்த்துருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் துபாய் கவர்மெண்ட் இது எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் பண்ணிடுவாங்க, பண்ணிக்கிட்டேவும் இருக்காங்க. நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்து சேஞ்ச் ஆகிடும். எங்கள் பில்டிங்கில் ஒரு 30 to 45 மினிட்ஸ் தான் கரண்ட்டே இல்லை. அதுவே எங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சது. நிறைய பேருக்கு ஹோல்டே இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்